Hi hello everyone, welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய Facebook அக்கவுண்ட்ல நம்ம எப்படி சென்சிட்டிவ் கண்டென்ட்டை நம்ம ஸ்டாப் பண்றது அப்படி சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதாவது இப்போ நீங்க வந்து Facebook வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க Facebook யூஸ் பண்ணும்போது நிறைய செக்சுவலி கண்டென்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா சஜெக்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வயலண்ட் கிராபிக்ஸ் கண்டென்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா வரும். அதையும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஸ்டாப் பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் கம்யூனிட்டிக்கு அகைன்ஸ்டா வீடியோ வந்து நிறைய பேர் போஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அது போல வீடியோலாம் எப்படி நம்ம ஸ்டாப் பண்றது சொல்லிட்டோம் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா Facebook ஓபன் பண்ணிட்டு மேல டாப்ல ரைட் சைடுல இருக்கக்கூடிய 3 பால் லைனை கிளிக் பண்ணுங்க. ப்ரொஃபைல கிளிக் பண்ணுங்க. ப்ரொஃபைல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மெனு அப்படின்ற இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க மேல டாப்ல செட்டிங்ஸ் ஐகான் இருக்கு. செட்டிங்ஸ் ஐகானை கிளிக் பண்ணுங்க. செட்டிங்ஸ் ஐகானை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் அண்ட் பிரைவசி சொல்லிட்டு உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க எனக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடுச்சு. இப்போ நீங்க வந்து செட்டிங்ஸ் அண்ட் பிரைவசி அப்படின்ற இந்த பேஜ் லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரெஃபரன்சஸ் சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. பிரெஃபரன்சஸ்ல இப்போ இதுல வந்து பாருங்க கண்டென்ட் பிரெஃபரன்சஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கண்டென்ட் பிரெஃபரன்சஸ் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்க வந்து கண்டென்ட் பிரெஃபரன்சஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க கண்டென்ட் பிரெஃபரன்சஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க வாட் யூ சி சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து சென்சிட்டிவ் கண்டென்ட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. சென்சிட்டிவ் கண்டென்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க சென்சிட்டிவ் கண்டென்ட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பாருங்க லேர்ன் மோர் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ லேர்ன் மோர் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க லேர்ன் மோர் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆயிடும். அபவுட் சென்சிட்டிவ் கண்டென்ட் சொல்லிட்டு. இப்போ இதுல வந்து சென்சிட்டிவ் கண்டென்ட் பத்தின டீடைல்ஸ் வந்து தெளிவா கொடுத்திருப்பாங்க. இப்போ வந்து அவங்க வந்து இந்த ஃபீச்சர் எதுக்காக கொடுத்திருக்காங்க அதை பத்தின டீடைல்ஸ் வந்து தெளிவா இருக்கும். இதுல வந்து பாருங்க திஸ் கண்டென்ட் கேன் இன்க்ளூட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து பாருங்க பாயிண்ட்ஸ் போட்டு கொடுத்திருக்காங்க. செக்சுவலி சஜெஸ்டிவ் கண்டென்ட், அதுக்கப்புறம் சடன் வயலண்ட் ஆர் கிராபிக் கண்டென்ட், அதுக்கப்புறம் பீப்புள் ஹூ repeatedly share post that to against our community standards சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க அவங்க வந்து ரிப்பீட்டடா ஷேர் பண்ற கண்டென்ட் கம்யூனிட்டி அகைன்ஸ்டா போடுற கண்டென்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தடுக்கிறதுக்காக நான் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் செக்சுவலி கண்டென்ட் நாங்க தடுக்கிறதுக்காக வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வயலண்ட் அண்ட் கிராபிக் கண்டென்ட் தடுக்கிறதுக்காக வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க. ஓகே, இதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபீச்சர் வந்து அவங்க வந்து வச்சிருக்காங்க. இதை பத்தி நீங்க மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுல வந்து பாருங்க வியூ ஓவர் கண்டென்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கைட்லைன்ஸ் சொல்லிட்டு இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணிட்டு அதுக்குள்ள போயிட்டு அது எல்லாமே நீங்க டீடைலா தெரிஞ்சுக்கலாம். வியூ ஆர் ரெக்கமெண்டட் பாலிசிஸ் சொல்லிட்டு இருக்கு. அது எல்லாமே நீங்க உள்ள கிளிக் பண்ணிட்டு உள்ள போய் நீங்க தெரிஞ்சுக்கோங்க டீடைலா. ஓகே, இப்போ நான் பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு இப்போ நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சென்சிட்டிவ் கண்டென்ட் அப்படின்றது உங்களுக்கு டிஃபால்ட்ல தான் இருக்கும். டிஃபால்ட்ல இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா நார்மலாவே உங்களுக்கு வந்து நீங்க என்ன Facebookல அதிகமா விரும்பி பாக்குறீங்களோ அதை வந்து சஜெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது நீங்க வந்து செக்சுவலி கண்டென்ட் நீங்க விரும்பி பார்த்தாலும் சரி, நீங்க வந்து வயலேட் பண்றது கிராபிக் கண்டென்ட் விரும்பி பார்த்தாலும் சரி, நீங்க என்ன பாக்குறீங்களோ அதை வந்து பாத்தீங்கன்னா சஜெக்ஷன் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. டிஃபால்ட்ல இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிகபட்சமான சஜெக்ஷன் வந்து பண்ணுவாங்க. ஓகே, இதுவே வந்து பாருங்க கீழே ஷோ லெஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ஷோ லெஸ்ல நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து செக்சுவலி கண்டென்ட்டா இருக்கட்டும், வயலேட் அண்ட் கிராபிக் கண்டென்ட்டா இருக்கட்டும், அதுல வந்து பாத்தீங்கன்னா குறைந்த அளவே வந்து பாத்தீங்கன்னா சஜெக்ஷன் வந்து பண்ணுவாங்க. அதிக அளவு நம்ம வந்து Facebookல வந்து பார்க்க முடியாது. இதை வந்து நீங்க தடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து Facebookல வந்து எனக்கு வந்து கம்மியா பார்க்கணும், இந்த சென்சிட்டிவ் கண்டென்ட் வந்து நான் எனக்கு கம்மியா பார்க்கணும், செக்சுவலி கண்டென்ட் வந்து நான் கம்மியா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இதுல ஷோ லெஸ் சொல்லிட்டு இருக்கு ரெண்டாவது ஆப்ஷன். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே பாட்டம்ல சேவ் இருக்கு, சேவ் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து செலக்ட் வந்து பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு பிறகு கீழே பாட்டம்ல சேவ் இருக்கு, சேவ் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். சேவ் கிளிக் பண்ணும்போது இந்த செட்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேவ் ஆயிடும். ஓகே, இப்போ நான் வந்து கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய சேவ் வந்து கொடுக்குறேன் பாருங்க. இப்போ சேவ் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் யூ மே சி லெஸ்ன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இதுல வந்து பாருங்க இதுல என்னென்னலாம் அடங்கி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் நீங்க கம்மியா தான் பாப்பீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து தெளிவா கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாருங்க சக்சஸ்ஃபுல்லா செட் ஆயிடுச்சு. சென்சிட்டிவ் கண்டென்ட் அப்படின்றத கிளிக் பண்றேன் பாருங்க. கிளிக் பண்ணும்போது இப்போ வந்து ஷோ லெஸ்ல வந்து செலக்ட் ஆயிட்டு இருக்கும். இதுக்கப்புறம் வந்து பாருங்க நீங்க வந்து Facebook வந்து யூஸ் பண்ணி பாருங்க, எல்லாமே வந்து குறைவா தான் வரும். ஓகே, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா Facebook சைட்ல எதனா ஒரு கண்டென்ட்டை சஜெக்ஷன் பண்றாங்க அப்படின்னா அது எப்படி நம்ம குறைக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ வந்து இதுல நம்மளும் ஒரு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணுவோம். அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து செக்சுவலி கண்டென்ட்டா இருக்கட்டும், வயலேட் பண்ற கண்டென்ட்டா இருக்கட்டும், அதுக்கு கம்யூனிட்டிக்கு அகைன்ஸ்டா அவங்க வந்து போடுற கண்டென்ட்டா இருக்கட்டும், அது கிராபிக் கண்டென்ட்டா இருக்கட்டும், அவங்களாம் இது போல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு வருவாங்க. அவங்கள போயிட்டு நீங்களாவே வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ வந்து கொடுப்பீங்க. செக்சுவலி கண்டென்ட் ஷேர் பண்றாங்க அப்படின்னா அதை வந்து நீங்க விரும்பி பார்க்க நீங்க வந்து ஒருத்தர் நீங்க போய் ஃபாலோ கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கண்டென்ட்ஸ் எல்லாமே அவங்க ஷேர் பண்ணக்கூடிய போஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு Facebookல வரதா செய்யும். அதை வந்து தடுக்க முடியாது. அதை தடுக்கிறதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா அதுல கீழே வந்து ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க. இப்போ கீழே வந்து who you see சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபேவரட்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஃபேவரட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஃபேவரட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்றேன். இப்போ இதுல வந்து பாருங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருப்பாங்க. இதுல நீங்க ஃபேவரட் ஆட் பண்ணி அதுல இருக்கும். அதுக்கப்புறம் பேஜ் இருக்கு. அதுல வந்து நீங்க யாரா ஃபேவரட் ஆட் பண்ணா நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க அனுப்புற போஸ்டர்ஸ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சஜெக்ஷன் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஸ்னோஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க ரெண்டாவது ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணி அப்படின்னா
அப்படின்னா இப்போ இதுல வந்து உங்களுடைய Facebook ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஷோ ஆகும். இப்போ இதுல வந்து யார் அது போல செக்சுவலி கண்டென்ட்டா இருக்கட்டும் அல்லது மற்ற கண்டென்ட் எல்லாமே யார் அதிகமா ஷேர் பண்றாங்களோ அவங்கள மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஸ்னோ சொல்லிட்டு இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உறக்க நிலைக்கு போயிடும். அவங்களுடைய கண்டென்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வராது. அவங்க போஸ்ட் பண்ணாலும் நீங்க வந்து அன்ஃபாலோ பண்றதுக்கு பதிலாக இதை வந்து நீங்க கொடுத்துக்கலாம். உறக்க நிலையில வந்து செட் பண்ணிடலாம். இப்போ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 30 டேஸ் வரைக்கும் தான் நாங்க வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு திரும்ப அதுக்கப்புறம் வருது அப்படின்னா உங்களுக்கு இதுக்குள்ள வந்துட்டு மறுபடியும் வந்து நீங்க எண்ட் ஸ்னோஸ் அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இப்போ வந்து ஸ்னோஸ் வந்து பார்த்தோம். நம்ம வந்து அன்ஃபாலோ பண்றதுக்கு பதிலாக நம்ம வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஒரு ஓகே நிலையில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வச்சுக்கலாம். இப்போ வந்து அன்ஃபாலோ சொல்லிட்டு இருக்கு பாருங்க, கீழே அன்ஃபாலோ அப்படின்றத நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து அன்ஃபாலோ வந்து கிளிக் பண்றேன். ஓகே, இப்போ நான் வந்து அன்ஃபாலோ கிளிக் பண்ணிட்டேன். அன்ஃபாலோ கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ வந்து பாருங்க, இதுல வந்து உங்களுடைய Facebook ஃப்ரெண்ட் லிஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். இப்போ யாராவது அதுபோல செக்சுவலி கண்டென்ட் ஷேர் பண்றாங்க, அவங்க வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னா அவங்கள வந்து அன்ஃபாலோ வந்து நீங்க பண்ணிக்கலாம். நீங்க அன்ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க ஷேர் பண்ணக்கூடிய அந்த போஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வராது. அதுக்கப்புறம் நீங்க வந்து அது போல கண்டென்ட்ஸ்லாம் நீங்க வந்து பார்க்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இதுல அன்ஃபாலோக்கு அப்புறம் ரீகனெக்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரீகனெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இதுல வந்து ஷோ ஆகுங்க. நீங்க வந்து ஃபாலோ பண்ணாம இருப்பீங்க. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்ல கண்டென்ட் போடுறவங்களா இருப்பாங்க. அவங்க எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து ஃபாலோ கொடுத்துக்கலாம். ஓகே, இது போல நீங்க வந்து ஃபாலோ கொடுத்துக்கோங்க. இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, அத நம்ம செட் பண்ணிக்கிற மாதிரி கீழ வந்து இது போல ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்து குடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச மாரி நீங்க செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா Facebookல சென்சிட்டிவ் கண்டென்ட்ட எப்படி நம்ம ஸ்டாப் பண்றது சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.